இது ஒருத்தருக்குமே தெரியாது. தேரோட்டிக்கும் இவருக்கு தான் தெரியும். அவன் சில விஷயம் கார் டிரைவருக்கு தான் தெரியும், வேற ஒருத்தருக்கும் தெரியாது. அது மாதிரி இந்த நடந்த விஷயம் அவனுக்கு தான் தெரியும், ஒருத்தருக்கும் தெரியாது. இங்கிருந்து பீஷ்மர் போய் பிதா ஓல்யோ சந்தனு போய் காட்டார், ஏன் நீங்க குதிரை மேல ஏறிண்டு போகல, காட்டுக்கு வேட்டையாட போகலையே, படுத்துட்டு இருக்கே, என்னமோ விவரணம். ஹரிணா கிருஷா, உடம்புல நீளம் பாஞ்சிருக்கு, உடம்பு அழைச்சிருக்கேன். என்ன காரணம்னு காட்டாள். வியாதி சொல்லணும். வியாதி மிச்சாமி தேஜாதும் அதுக்கு நல்ல வைத்தியாள் இருக்காள், நாம் மருந்து கொடுக்க சொல்றேன் நான் காட்டாளாம். அதுக்கு உடனே அவர் என்ன பண்றது, 22 வயசு பையன் பீஷ்மர், அவர்கிட்ட போய் எனக்கு மேரேஜ் பண்ணிக்கணும்னு எண்ணம் இருக்கு அது சொல்லலாமோ, அதுக்கு ஒரு கேர்ள் பார்த்து கொண்டு வரனா சொல்றது. அப்படி சொன்னா அது ரசப்படுமோ, அசடா இருந்தா இப்படி எல்லாம் சொல்லும்னே, மூத்தா பிள்ளைகிட்ட போய் இப்படியா சொல்றது. அப்படி சொல்லல. அப்பா ஒரு கண் இருந்தா கூட அவனை பொட்டேன்னு சொல்றாள்டான் நாளா. ஒரு கண் ஒருத்தனுக்கு இருந்தா கூட அவனை பொட்டேங்கிறாள். நற்சூரே கஞ்ச புத்திரஸ்ச பாரதா, ஒரு கண்ணு இருந்தாலும் அவனை பொட்டேங்கிறாள், ஒரு புள்ளை இருந்தாலும் அவனை புள்ளை உள்ளவன்னு சொல்றது இல்லைன்னாள். நிறைய குழந்தைகள் இருக்கணும் பிள்ளைகள். தசாசியாம் புத்திரானாதேகி, 10 பிள்ளைகளை இடத்துல உண்டு பண்ணுது வேதம். கல்யாணத்துல இந்த பையனை பார்த்து அவன் சொன்னா 10 புள்ள பிறந்துட்டா ஒரு வயலும் டெல்லியிலையும் மும்பையிலையும் இருப்போம், இவன் வரட்டு போடுவலே, நான் குக்கர் வச்சுன்னா சாப்பிடணும். ஆனா உடனே அவளை பார்த்து வேதம் சொல்லித்தது பதி ஏகாதசங்கிருதின்னா. அவளை பார்த்து அம்மா நீ என்ன பண்ண தெரியுமா, உன் பர்த்தாவை 10 புள்ள பிறந்ததுக்கு அப்புறம் 11வது புள்ளையா நினைச்சுக்கணும். கடைசி பிள்ளைகிட்ட தான் பிரியம். அம்மா குழந்தை பிறக்க பிறக்க பர்த்தாவை நீ கடைசி குழந்தையா நினைச்சுக்கணும் வேதம். அப்படித்தான் சாத்வி எல்லாம் இருப்பாள். போற கோவில் எல்லாம் பர்த்தா நன்னா இருக்கணும் பாள், பர்த்தா நன்னா இருந்தா தானே திருமங்கல நன்னா இருக்கணும். அப்படி பிரார்த்திப்பாள் கோவில் கோவில். ஒரு பிள்ளையை பிள்ளையாக சொல்வதில்லை, ஒரு கண்ணுள்ளவனை கண்ணன் என்று சொல்றதில்லை. இப்படி ஜாடையா சொன்னார் சந்தனு. அவ்வளவுதானே சொல்லலாம், எனக்கு கல்யாணம் பண்ணிக்கணும் போகணும் சொல்லுகிறோம், சொல்லல. உடனே அதோட விட்டுட்டார் பீஷ்மரன். தேரோட்டியை போய் காட்டாள். கஸ்யாம் பாவோ நிருபஸ்யது துவம் சாரதே பிதுர்மஹ்யம் எங்க அப்பாவுக்கு நீ ஸ்நேகிதனா இருந்து தேரோட்டுற வேலைக்காரன், எங்க அப்பாவுடைய மனசு எந்த பொண்ணு நடத்துல ஆசைப்பட்டிருக்கு தெரியுமான்னு காட்டாள். தெரியும். நான் காட்டுல உச்சைஸ்ரவசுன்னு வேட ராஜா, அவனுடைய பெண் யோஜனகந்தின்னு பேரு, 10 மைலுக்கு அவன் உடம்பு வாசனை வீசுறது, அவளை போய் பண்ணிக்கணும்னா ராஜா சந்தோஷமா கொடுக்குறேன். நான் உச்சைஸ்ரவசு பொந்துக்களை கூப்பிட்டு தாம்பூலம் கொடுக்குற சமயத்துல ஒரு கழவன் கெடுத்து விட்டான். என்ன சொன்னான்னா, இவ ரெண்டா திடீமா கொண்டு போய் கழவனுக்கு கொடுக்குறியே, இனிமே குழந்தை குட்டி பிறந்தா கூட ராஜ்யம் கிடையாது, எனக்கு கொண்டு போய் கொடுக்குறேன் என்று சொன்னாலாம். அதுல இருந்து உச்சைஸ்ரவசு அந்த வேட ராஜா சொன்னான், என் பொண்ணுக்கு பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யம் கொடுப்பியான்னு காட்டா, மாட்டேன், மூத்தா பிள்ளைக்கு தான் கொடுப்பேன்னு சொன்னார். உனக்கு தான் கொடுப்பேன், பீஷ்மருக்கு கொடுப்பேன் நாளா. உடனே நாகாமயதம் தாதும் நாகாமயதம் தாதும் பிதாதவரம் ததா, அந்த வரம் கொடுக்க மாட்டேன்னு உங்க அப்பா சொன்னான் நாளாம். உடனே பீஷ்மர் கண் கலங்கிச்சுதான். நான் ராஜாவா இருக்கணுங்கிறதுக்காக அப்பா கல்யாணம் வேண்டாம், நான் அப்படி மாட்டேன்னு சொன்னாளா அது சொன்னாள். ஆமான் நாள். உடனே பீஷ்மர் தன் தேரை போட்டுன்னு போனார். என்ன பெரிய மனுஷாலத்துல பையனுக்கு தனியா ஒரு கார் ஒரு டிரைவர் இருப்பான், அப்படி தனித்தனியா இருக்கும். அது மாதிரி அவருக்கு தனி தேர் தனி சாரதி. பீஷ்மருக்கு தன் சாரதி அழிச்சுண்டு தேரை ஓட்டிண்டு இங்க இருந்து போனால் இந்த உச்சைஸ்ரவசனுடைய வீட்டுக்கு பீஷ்மர் வந்திருக்காருன்னு, அதே சக்கரவர்த்தி குமாரன்னு பூர்ணகும்பம் வச்சு அழைச்சு எல்லாம் உபச்சாரங்கள் எல்லாம் பண்ணி ஆசனம் போட்டு எல்லாம் பண்ணார். அப்ப சொன்னாலாம், இது மாதிரி எங்க அப்பா உங்க பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்னாலாம், நீங்க கேட்டதுக்கு அப்பா மாட்டேனாலாம். அப்பாவை காக்கவே வேண்டாம். யோஸ்யாம் ஜனிஷ்யதே பவிஷ்யதி, இவரிடத்துல பிறக்கிற பிள்ளைக்கு ராஜ்யத்தை இன்னைக்கே கொடுத்துட்டேன்னு சொன்னாராம் பீஷ்மர். பீஷ்மர் வாக்கால சொன்னா சொன்னபடி நடப்பார்னு அன்னைக்கே தெரியுமா உலகத்துல. பீஷ்மர் சத்தியமான பிரதிஜன்னு. உடனே ஆஹா தரேன்னு விட்டாள், உங்க அப்பா வர சொல்லுன்னு விட்டாள். அங்கிருந்து தேரோட்டிட்டு சொன்னார் பீஷ்மர், அவ கொடுக்குறேன்னு விட்டான்னு. இதெல்லாம் சொல்லல, தான் பிரதிஜை பண்ணதில்ல. அவ கொடுக்குறேன்னு விட்டா அப்பா போய் கல்யாணம் பண்ணி அழிச்சுன்னு வான்னு விட்டாள். கழவர் சந்தோஷமா தேர்ல போறார், கல்யாணம்னு விட்டு
இருந்து அதுக்கு தகுந்தபடி அலங்காரம் எல்லாம் பண்ணிட்டு இல்லையா கொஞ்சம் வயசை குறைக்கும் இந்த அலங்காரங்கள்லாம் அப்படி எல்லாம் பண்ணிட்டு இங்க இருந்து போனாருங்க. அங்க போன உடனே இவர் இங்க பீஷ்மர் பூர்ணகுமம் வச்சிருந்து வாத்திய கோஷத்தோட வேத கோஷத்தோட அவர் கல்யாணம் பண்ணி அம்மாவோட வரப்போறார், இவரு உண்டு அழைக்கணும்னு இவர் காத்துட்டு இருக்கார். அங்க போய் இறங்கி உட்கார்ந்துட்டு இன்னும் பந்துக்கள் எல்லாம் கூப்பிட்டார். கூப்பிட்டு பேசுற போது அதுல இன்னொரு கிழமை ஒரு சந்தேகத்தை கொண்டு விட்டார். பீஷ்மர் சொன்னபடி நடப்பார். பீஷ்மருக்கு பிறக்கிற பிள்ளை இப்ப பீஷ்மர் நல்ல யுவா, அவருக்கு இப்ப கல்யாணம் ஆகும். அவருக்கு பிறக்கிற பிள்ளை அவன் நல்ல பலிஷ்டனா பிறப்பான். இவருக்கு சந்தனுக்கு பிறக்கிற பிள்ளை கிழவனா பிறப்பான், பலகீனனா. எப்படியும் பிள்ளை இந்த பிள்ளைக்கு ராஜ்யம் கிடைச்சாலும் பீஷ்மர் பிள்ளை அதை பிடுங்கி விடுவான் சொன்னார். அப்படியானா என் பொண்ணை கொடுக்க மாட்டேன்னுட்டான் உச்சேஸ்வரவசு. ஏன் கொஞ்சம் சந்தேகத்தை கொண்டு விட்டுட்டா போறாதோ? சந்தேகம் என்ன, அந்த பையனுக்கா கொடுக்க போறேன்னு சொன்னா போறாதோ? ஒரு கல்யாணம் தீர்மானம் ஆயிருக்கிறத யாருக்கு? அந்த பையனுக்கா? சரிதான், இன்னமும் ஏற்பாடு பண்ணிவிட்டேன். இனிமே என்ன பண்றது? இப்படியே ஒரு கழவன் சொல்லிட்டு இருந்தானே ஒரு ஊர்ல, அந்த பையனுக்கு கல்யாணம் ஆகாம இருக்கிறதுக்கு எனதுக்கா தெரியுமா? இவன் ஏதோ 4 வாழ்க்கை காட்டான் இல்லைன்னு கல்யாணமே இல்லாம பண்ணிவிட்டானே அந்த பையனுக்கு. யாரு வந்தாலும் அப்படி சொல்றது, எதையாவது சொல்றது, இல்லாத சொல்றது. அப்படி எல்லாம் பண்ணா அவங்க வீட்டுல அப்புறம் என்ன தெரியுமா, பொண்ணு கூட கல்யாணம் ஆகட்டேங்கிறதுமே. அப்படி அடைஞ்ச பண்ணா அப்புறம் சுவாமி வந்து இதற்கு பதில் பண்ண மாட்டாரோ? அப்படின்லாம் சொல்லவே கூடாது. நமக்கு சத்ருவா இருந்தா கூட, நிஜமா தோஷம் இருந்தா கூட சொல்லப்படாது, இல்லாத தோஷத்தை வர சொன்னாது இன்னும் பெரிய தோஷம் இல்லையா? பெரிய தர்மம் விவாக தர்மம்ங்கிறது. அந்த தர்மத்துக்கு அடைஞ்சலே பண்ணப்படாது. அது ரொம்ப விவேகிகள் மனசுல புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்காம என் காமக்ரோகத்துல ஏதாவது பண்ணிவிடுவாள், அதெல்லாம் தவறு. அப்ப என்ன பண்ணினா, நான் கொடுக்க மாட்டேன். உடனே இவர் என்ன பண்ணார், சந்தனு 2ஆம் தடவையும் அவமானப்பட்டு கல்யாணம் இல்லாம தேர்ல கண்ணு கண்ணீருமா வந்தார்.